أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கணிதக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய பேரருளால் கடமையாக்கப்பட்ட ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இறையினத்தில் ஒன்று இருக்கிற நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் ஜுமாவுடைய முழுவதுடைய தந்தருவாளிப்பானாக என பிரார்த்தித்து உரையை ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்திய நாட்டினுடைய 79வது சுதந்திர தினமான இன்று ஜுமாவுடைய தொழுகைக்காக வெள்ளிக்கிழமை மஸ்ஜிதில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய தேசம் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற நாடாக இந்த சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பொழுது இதற்காக பாடுபட்டவர்களை நினைவு கூறுவது ஒரு வளமையாக இருக்கிறது. அப்படி பாடுபட்டவர்களின் பட்டியலில் வெகுவாக முஸ்லிம்கள் இருப்பதை வரலாற்றின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபடும் போது மக்களை அந்த அடக்குமுறையிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் மற்றவர்களை காட்டிலும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு கூடுதலாக இருந்தது. முஸ்லிம்கள் தங்களுடைய மக்கள் தொகைக்கு மீறி நாட்டினுடைய விடுதலைக்காக சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்கள் என்றெல்லாம் வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். ஏன் முஸ்லிம்கள் அப்படி பாடுபட்டார்கள்? முஸ்லிம்களுக்கு எப்படி அந்த இயல்பு ஏற்பட்டது? முஸ்லிம்களிடத்தில் அந்த போராட்ட குணம், அநீதியை தட்டி கேட்கிற வளமை, தீமையோடு ஒத்து போகாத மனோநிலை என்பது இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு வழங்கி இருக்கிற ஒரு அருளாக இருக்கிறது. உலகத்தில் எந்த இடங்களிலும் மனிதர்கள் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகிற போது, அநீதிகள் கட்டமைக்கப்படுகிற போது, அல்லாஹ்வுடைய தீன், அவனுடைய மார்க்கம், உலகத்திற்கு இருக்கிற இந்த பித்ராக்கள் தகர்க்கப்படும் போது அதற்கு எதிராக முதலாவதாக பொருள் கொடுக்கிற வளமை இஸ்லாம் நமக்கு தந்த அருள். அதனால தான் நாம எதிர்வினையாற்ற பழகி இருக்கிறோம். எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்போது முஸ்லிம்கள் அதற்கு எதிர்வினையாற்றுவார்கள். இதுதான் உலக வரலாறு. இஸ்லாம் எப்போதும் அடிமைப்பட்டு கிடைப்பதை விரும்புவதே இல்லை. இஸ்லாம் எப்போதும் சமுதாயம் அடிமைப்பட்டு கிடப்பதை விரும்புவதில்லை.
அநீதிக்கு எதிராக வாய்மொழி இருப்பதை கண்டிக்கிறது. முஸ்லிம்களுடைய அணுகுமுறை அவ்வாறு இருக்கக்கூடாது என்று கற்றுத்தருகிறது. எனவேதான் பாருங்களேன், பலஸ்தீனத்தில் இருக்கிற அவர்களுடைய நாட்டு சுதந்திர போராட்டம் என்பது பல நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக பெரிய இடைவெளி இல்லாத தொடர் போர்கள் நடைபெற்றதாக வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது. கடந்த 1935 வாக்கில் தொடங்கப்பட்ட போருடைய நீட்சிதான் 2025 பலஸ்தீன் சந்தித்துக் கொண்டிருக்கிற நாடு சுதந்திர அல்லது தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்கிற பைத்துல் மக்தஸை மீட்டெடுக்கிற போராட்டமாக இருக்கிறது. சமீபத்திய வரலாறை பார்க்கிற போது கூட கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு நெருக்கமாக அந்த மக்கள் தங்களுடைய மார்க்கம், தங்களுடைய நிலம், உரிமைகளுக்காக பாடுகிறார். வேறு எந்த சமுதாயத்தினாலாவது ஒரு நூற்றாண்டு கால போராட்டத்தை தொடர முடியுமா? அப்படி தொடர்ந்ததாக உலக வரலாறுகள் எங்காவது சரித்திரம் இருக்கிறதா? பார்க்கவே முடியாது. இந்திய சுதந்திர போர்ல நாம் சந்தித்த பிரச்சனைகள் கூட பலஸ்தீன பிரச்சனைகளோடு ஒப்பிடுகிற போது மிக குறைவான பிரச்சனைகளாக பார்க்கிறோம். அதிநவீன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு, மனித உரிமைகள் மீறப்பட்டு, பத்திரிகையாளர்கள், பத்திரிகை நிறுவனங்கள் தாக்கப்பட்டு, மருத்துவமனைகள் தாக்கப்பட்டு, உணவு தண்ணீர் நிறுத்தப்பட்டு, அணுகுண்டுகளால் ஒரு தேசமே சிதைவுக்குள்ளாக்கப்படுகிற போது கூட 100 ஆண்டு வழியை தாங்கி அந்த மக்கள் போராடுகிறார்கள். அது இஸ்லாம் அவருடைய உள்ளங்களுக்கு வழங்கிய மாமருந்து பரிசாக நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் நம்மளை அப்படித்தான் கட்டமைத்து இருக்கிறது. நம்முடைய நபி நமக்கு அப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீமையை பார்க்கிற போது ஒரு இறை நம்பிக்கையாளருடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது, அந்த தீமையை கையால் தடுக்க வேண்டும் அல்லது வாயால் தடுக்க வேண்டும். இறுதியாக ஈமானுடைய கடைசி நிலை அவன் அதனை வெறுத்தொழுங்க வேண்டும் என்கிற சட்டத்தை இஸ்லாம் நமக்கு வழங்கியதன் மூலமாக ஏதாவது ஒரு கோணத்தில் அநீதிக்கு எதிரான நமது கருத்தை பதிவிட வேண்டும் என்கிற உணர்வை இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது. மட்டுமல்ல, அநீதியான ஆட்சியாளர்களுக்கு எதிராக போரிடுவது ஜிஹாத் என்கின்ற உயரந்தஸ்தை வழங்கி இஸ்லாம் அநீதிக்கு எதிராக போராடுமாறு தூண்டுவதெல்லாம் முஸ்லிம்கள் ஒரு காலத்திலும் இணை வைப்பிற்கு ஆதரவாகவோ, மனித மாண்பை சிதைக்கிற நடவடிக்கைகளுக்கு ஆதரவாகவோ, மனித குலத்திற்கு தீமை விளைவிப்பதற்கு ஆதரவாகவோ நின்றுவிடக் கூடாது என்பதை நமக்கு கண்ணு கருத்துமாக வலியுறுத்துகிறார். நல்லா சிந்திச்சு பாருங்களேன், ஒரு இறை நம்பிக்கையாளருடைய உள்ளம் என்பது இயல்பாகவே தீமையில் போய் மூடிக்கொண்டிருக்காது. ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் இயற்கையாகவே ஒரு தீமையை ஆதரிக்காது, அந்த தீமைக்கு நெருக்கமாக இருக்காது, அந்த தீமைக்கு ஒத்துவதாது. யாரெல்லாம் தீமைக்கு ஆதரவாக நிற்கிறார்களோ அவர்கள் இறை நம்பிக்கையாளர் அந்த அந்தஸ்து வந்து விலகி போகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்பாக, அல் குர்ஆனுடைய ஆயத்துகள் அவர்களுக்கு இறக்கி அருளப்படுவதற்கு முன்பாக மக்காவாசிகள் செய்து கொண்டிருந்த நடவடிக்கைகளில் அவர்களுக்கு உடன்பாடு ஏற்பாடுதன் விளைவாகத்தான் இராகுவிற்கு சென்றார்கள் என்று வரலாறுகளை பார்க்கிறோம். அவர்கள் கஅபாவை சுற்றி அடிக்கிற லூட்டிகள், அங்கு அவர்கள் வைத்திருக்கிற சிலை வணக்கங்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு மாற்றமாக ஏதோ ஒன்று நடக்கிறது, இது சத்தியத்தில் இல்லை என்பதை புரிந்து கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியை நாடி, ஒரு வழியை நாடி இராகுவிற்கு போயிருந்தார்கள் என்று இஸ்லாமிய வரலாறு சொல்லுது. நபிக்கு ஒத்துக்கலை, இன்னும் அல் குர்ஆனுடைய வசனம் இறக்கி அருளப்படல, அல்லாஹ்வுடைய வஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கவில்லை. அப்படி இருக்கிற போது கூட நபி அவர்கள் அதை விரும்பி இருக்கிற காரணம் என்னன்னா, அவங்களுடைய உள்ளத்துல அது ஒரு நெருடலை ஏற்படுத்துது. அதிலிருந்து விலகி போய் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈராக்கில் இருக்கிற போதுதான் அவருக்கு அல் குர்ஆனும் சுன்னா ஹிக்மத்தும் வழங்கப்படுகிறது. அதிலிருந்து தான் இஸ்லாம் மலர்ந்ததாக நாம் வரலாறுல படிக்கிறோம். அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீமைக்கு துணை போகாத, அநீதிக்கு எதிராக நடக்கிற அந்த மாண்பை கற்றுத்தரும் போது அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், இந்த குர்ஆன் தான் உங்களுக்கு முதலாவதாக இந்த சுதந்திர காற்றை தந்திருக்கிறது.
கவர்மெண்ட் மாறுவதனால மக்கள் நிம்மதி அடைய மாட்டார்கள். ஒரு ஆட்சி அதிகாரம் மாறுவதனால மக்கள் எல்லா சுபிட்சத்தையும் பெற மாட்டார்கள். அப்படி இருந்திருக்குமாக இருந்தால் நபி அவர்கள் குறைஷிகளிடத்தில் பேசியிருந்தால் நபிக்கு அந்த அரசின் மணிமகுடத்தை சுட்டி இருப்பார்கள். மக்காவை கட்டியாளுகிற பொறுப்பை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி இருப்பார்கள். உண்மையான சுதந்திரம் என்பது, உண்மையான மாற்றம் என்பது அது இறைவனுடைய புறத்திலிருந்து வருகிற வகையில் இருக்கிறது, அது அல் குர்ஆனில் இருக்கிறது, அது ரசூலுடைய ஹிக்மத் சுன்னாவில் இருக்கிறது என்பதை நிலைநாட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் எப்படி ஒரு ஏற்பாடு செய்தார் தெரியுமா? ஆட்சி அதிகாரத்தை மாற்றி விடுவதனாலேயே, மக்காவை மாற்றி விடுவதனாலேயே, மக்காவுடைய ஆட்சியாளர்கள் மாறி போவதனாலேயே அந்த மக்கள் சுதந்திரம் பெற்றுவிட முடியாது. மாறாக அது கொள்கையினால் கட்டமைக்கப்பட வேண்டியது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனையும் சுன்னாவையும் இந்த உலகிற்கு ஒரு வாய்ப்பாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிற ஒளியாக அனுப்பினார். அல் குர்ஆனில் அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். 57வது அத்தியாயத்துடைய 9வது வசனத்தில் சொல்கிற போது ஹுவல்லதீ யுனஸ்ஸிலு அலா அப்திஹி ஆயாத்தின் கையிபாத்தின் லியுஹ்ரிஜகும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியாரின் மீது இந்த வசனங்களை இறக்கி வைத்து உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் அழைக்கிறான் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. ஆட்சி மாற்றம் மட்டுமே ஒரு சுதந்திரத்திற்கான அளவுகோல் அல்ல, கொள்கைகளால் நீங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு போதித்து அதிலிருந்து சுதந்திர காத்திரத்தை நாம் சுவாசிக்கும்படி செய்கிறது. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆட்சி மாற்றம் மட்டும் போதுமானதல்ல, மக்கள் இணை வைப்பு என்கின்ற மடமையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று பாடுபடுகிறார். மக்கள் இணை வைப்படுகிற மடமையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று பாடுபடுகிறார்கள். கலாச்சாரம் என்கிற பெயரில அசிங்கங்கள் அந்த சமுதாயத்தில் நிலைப்பட்டிருந்தது. திருமணம் என்ற பெயரில அசிங்கங்கள் அந்த சமுதாயத்தில் நிலை கொண்டிருந்தது. அதனை இஸ்லாத்தை கொண்டு துடைத்து எறிந்தார்கள். மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. அந்த ஏற்றத்தாழ்வுகளை களைய பாடுபட்டார்கள். பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். எதுவெல்லாம் நீதிக்கும் சகோதரத்துவத்திற்கும் நெருக்கமாக இருக்கிறதோ நபி தன்னுடைய இருப்பிடத்தை அங்கே அமைத்துக் கொண்டார். சுதந்திரங்கிறது அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு வழங்கி இருக்கிற கொள்கைகள் தான் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்குகிற நிரந்தரமான சுதந்திரமாக இருக்க முடியும். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுதந்திரத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான், ஒட்டுமொத்த உலகமும் அதனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தார்கள். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வழிமுறை, நேர்த்தியான ஒரு வழிமுறை ஒன்று இருந்தது. நபி தானே, அல்லாஹ்வுடைய அருளை சுமந்திருக்கிற அந்த நபி நம்மை போல வெளிப்படையாக சில காலங்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பதிலாக அல்லாஹ்விடமிருந்து பெற்ற ஹிக்மத்தை பயன்படுத்தி இந்த சமுதாயத்தில் உண்மையான சீர்திருத்த சுதந்திரத்தை நிலைப்படுவதற்கு பாடுபட்டார்கள். அதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆயுதங்களாக இருந்த முதல் ஆயுதம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்து, இந்த சமுதாயத்தின் மீது இருந்த அக்கறை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களை இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால், ஒரு சுதந்திரத்தின்பால் கொண்டு வருவதற்காக மனிதர்கள் மீது அவர்கள் எடுத்து வைத்த முதல் ஆயுதம் என்பது, அவர்கள் மனிதர்களை நேசிக்க ஆரம்பித்தார்கள். மனிதர்கள் மீது அக்கறை கொண்டிருந்தார்கள். குறைஷிகளில் அவர்களுக்கு சொல்லலா துயரத்தை தந்தவர்களை கூட நபி அவர்கள் அரவணைத்து போக முயற்சித்தார்கள் என்று வரலாறுல பார்க்கிறோம். நாம இருந்திருந்தால் தலைவர் என்கின்ற அந்தஸ்துல சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்கின்ற பொறுப்புல நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல் குர்ஆனை சுன்னாவை கையில் வைத்திருக்கிறோம், தௌஹீதை கையில் வைத்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கையில் வைத்திருக்கிறோம். வருபவர்கள் போவர்களுக்கெல்லாம் காஃபிர் பத்துவாக்களை கொடுத்து நரகத்திற்குரியவர்கள் என்கிற பத்துவாக்களை, சர்டிபிகேட்டுகளை கொடுப்பவர்களாக மாறி போயிருக்கிறோம். நம்முடைய குறுகிய மனோநிலை இருக்குல்ல, மனிதர்கள் மீது நாம் நேசம் வைக்காதவருடைய விளைவாக, இந்த சமுதாயத்தை நேசிக்காததன் விளைவாக, ஹிதாயத் பெறாதவர்கள் மீது அக்கறை இல்லாததன் விளைவாக, மனிதர்கள் மீது இருக்கிற வெறுப்பின் காரணமாக எல்லோருக்கும் காஃபிர் பத்துவாக்கள், நரகத்திற்கான சர்டிபிகேட்கள் கொடுக்கிற மிக குறுகலான மனோநிலை
நியமிக்கப்பட்டவர்கள் சமுதாயத்தை வழிநடத்துகிற அதிகாரத்தில் தலைவர் பதவிகளில் அமர்ந்து போனதனுடைய விளைவாக யாரையும் நம்ம இஸ்லாத்தின் பால் அரவணைக்க இயலல. எல்லாம் கையில இருக்கு. போன நூற்றாண்டை விட இந்த நூற்றாண்டுல நிறைய கிதாபுகள் இருக்கு, நிறைய பள்ளிவாசல்கள் இருக்கு, நிறைய வாழ்வாய்ப்புகள் இருக்கு. இஸ்லாத்தை நிலைநிறுத்த இந்த மனித சமுதாயமே இஸ்லாம் வழங்குகிற சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு எல்லா முகாந்திரங்களும் இருக்கு. ஆனா நம்முடைய குறுகிய மனோப்பான்மையின் காரணமாக, பிறர் மீது இருக்கிற வெறுப்பின் காரணமாக நம்மால இஸ்லாத்தை நிலைநிறுத்த இயலல. காரணம் என்ன? நம்முடைய வாய்களிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய சொற்பொழிவுகள் இஸ்லாத்தை நோக்கி மக்களை ஐக்கியப்படுத்துவதற்கு பதிலாக மக்கள் இஸ்லாத்தை பார்த்து மிரண்டோடுகிற ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். எல்லோருக்கும் காப்பிய பத்துவாக்கள் நரகத்திற்கான சர்டிபிகேட்கள் கொடுப்பதற்கு, அந்த அழைப்பு பணி செய்வதற்கு நாம யார்? எல்லோரையும் சொர்க்கத்தின்பால் அழைப்பதுதான் நமது பணி. எல்லோரையும் அல்லாஹ்வின் மன்னிப்பின்பால் அழைப்பதுதான் நமது பணி. எல்லோரையும் இஸ்லாம் வழங்குகிற இந்த சுதந்திரத்தை அனுபவித்து பார், எனது பள்ளிக்கு வந்து பார், எனது மகல்லாவிற்கு வந்து பார் என எல்லோரையும் அழைப்பதுதான் நமது பணி. எல்லோரும் இந்த மார்க்கத்தை விட்டு விரண்டோட செய்தவருடைய பணி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் வைத்திருந்த முதல் ஆயுதம் தான். உண்மையில் சொல்ல போவதாக இருந்தால் நம்முடைய கையாலாகாத நிலை, இஸ்லாத்தை பற்றி சமுதாயத்தில் நிலைநிறுத்துவது எப்படி என்கிற அறிவு நமக்கு வெகுவாக கிடையாது. இஸ்லாத்தை சமுதாயத்தை நிலைநிறுத்துகிற பிரச்சாரம் செய்கிற அறிவில்லாத கையாளாகாத தனத்தை நான் யார் மீது குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? பொதுமக்களின் மீது வீசிக் கொண்டிருக்கிறோம். இவன் இஸ்லாத்தை பின்பற்றல, இவன் மார்க்கத்தை பின்பற்றல. உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அவனுடைய பொருத்தத்திற்காக மட்டும் நாம் பணியாற்றி இருக்கிறோமா? பதவி பட்டங்களை புறக்கணித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பணியாற்றி இருக்கிறோமா? புகழ்ச்சியை விரும்பாத இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்திருக்கிறோமா? நம்மை முன்னிறுத்தாத அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முன்னிறுத்துகிற அழைப்பு பணியை செய்திருக்கிறோமா? பொருளாதார ஆசைகள், அதனால் ஏற்படுகிற லாபங்களை எல்லாம் இரண்டாம் பட்சமாக கருதி இஸ்லாத்திற்கு முன்னுரிமை கொடுத்திருப்போமா? நமக்கு ஒரு இரண்டாவது அஜெண்டா எப்போதுமே இருக்கும். நபிக்கோ நபியின் தோழர்களுக்கோ எப்போது இரண்டாவது அஜெண்டா இருந்ததே கிடையாது. மக்களை மறுமையில் வெற்றி பெற செய்ய வேண்டும், இந்த இம்மையில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிலைப்பட்டிருக்க வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோள் அவர்களுக்கு இருந்தது. எனவே அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புறத்திலிருந்து உதவிகளை வழங்கிக் கொண்டே இருந்தார். நமக்கு எப்போதுமே ரெண்டு அஜெண்டா இருக்கும். இஸ்லாமிய அழைப்பு பணி செய்வதாக இருந்தால், சமுதாயத்தை வழிநடத்துவதாக இருந்தால், அதிகாரத்தை அடைய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு தடையாக எந்த முஸ்லிம் வந்தாலும் அவனை இல்லாமலாக்கி அதிகாரத்தை நோக்கி போய்கொண்டே இருப்போம். அதுக்கு தேவையான அவதூறுகள், புறங்கள், கோல் சொல்லுதல், எல்லா ஆயுதங்களையும் கையில் எடுத்துக் கொள்வோம். அதிகாரத்தை நோக்கி போகிற இலக்கிற்கு அல்லது புகழ் விரும்பிகளாக இருக்கிறோம். சதா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை காரணம் காட்டி தன்னை நிலைநிறுத்துகிற பணியில இஸ்லாமிய அழைப்பாளர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். என்ன செய்யறார்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒரு பேரிகார்டு மாதிரி வச்சுக்கொண்டு தன்னை நிலைநிறுத்துகிற, தனது அமைப்பை நிலைநிறுத்துகிற, தனது படிப்பட்டாளர்களை நிலைநிறுத்துகிற பணியை செய்து கொண்டிருக்கிறார். நான் என்னுடைய அமைப்பு, நான் உருவாக்கி வைத்திருக்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாம் இஸ்லாத்தை மேம்படுத்துவதற்கு, இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்கு தானே தவிர இஸ்லாத்தை ஒரு பேரிகார்டாக பயன்படுத்தி என்னை நிலைநிறுத்த, எனது தொழிலை நிலைநிறுத்த, எனது பொருளாதாரத்தை மேம்படுத்த, நான் அடைய துடிக்கிற பதவிகளுக்கு ஆசை கொள்கிற பேரிகார்டுகளாக நாம் பயன்படுத்தக்கூடாது. இது என்ன நடக்குது? 99% அவ்வாறு நடப்பதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம தொட்டது எதுவும் விளங்குறதே இல்லை. நமக்கு ரப்புல் ஆலமீன் அவருடைய உதவியை வழங்குவதே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருளின் வாயிலாக நாம் நினைப்பது நடக்கிறதே இல்லை. இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதாக நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டு நமக்கு இஸ்லாம் பலன்படாமல் ஹிதாயத் பெறாதவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியாத துப்பாக்கியமான நிலை வருகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் அழைப்பு பணி இந்த மனித சமுதாயத்திற்கு எடுத்திருந்த ஆயுதம் என்பது மக்கள் எப்படியாவது இஸ்லாத்தின்பால், இறை நம்பிக்கையின்பால், மஸ்ஜிதுகளின்பால், மனித நலன்களின்பால், சமுதாயத்திற்கு பணியாற்றுவதின்பால் எப்படியாவது வந்துவிட மாட்டீர்களா?
என்கின்ற ஏக்கம் நபி அவர்களுக்கு இருந்தது. அதனால தான் அப்படி வந்து கொண்டே இருந்தார்கள். கேட்டாங்கல்ல, யா அல்லாஹ், உமர் அவர்களை கொண்டோ அல்லது அபூ ஜஹலை கொண்டோ இந்த இஸ்லாத்தை, இந்த ஈமானை பலப்படுத்துன்னு கேட்டாங்க. ரெண்டு பேரும் இஸ்லாத்தின் எதிரிகள், இஸ்லாத்தை அடித்து துவைப்பதற்காக காத்திருந்த விரோதிகளாக இருந்தார்கள். ரெண்டு பேரும் பெரும் செல்வாக்கு சொந்தக்காரர்கள். ரசூல் எப்படி கேட்கிறாங்க பாருங்க, அந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருவரை நீ விரும்புபவரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து இந்த உம்மத்தை, இந்த அழைப்பு பணியை பலப்படுத்துன்னு கேட்கிறான். உண்மை எவ்வளவு தூய்மையா இருந்திருந்தா எதிர்கொண்டு கொட்டையில இருக்கிற ஒருவருக்கு இதாயத்தை வழங்கி இங்கே கொண்டு வந்து இந்த சமுதாயத்தை பலப்படுத்துன்னு கேட்கணும்டா உள்ளம் எவ்வளவு தூய்மையானதாக இருக்கிறோம், எவ்வளவு உடம்பாக இருக்கிறோம். நாம் அதே நேரத்தில் அவர்களுக்கு காப்பீடு பத்துவாக்கள் கொடுத்து, நரகத்திற்கான சர்டிபிகேட்கள் கொடுத்து, எல்லோரையும் கழித்து கட்டி நீ அவுட்டு, நீ காப்பீடு, நீ முனாஃபி என்று எல்லோரையும் கழித்து கட்டி இருந்தா இந்த உம்மத்தை எப்படி பலப்படுத்தி இருக்க முடியும்? ஒரு துவா செஞ்சிருப்போமா, இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த ஊர்ல இணை வைப்பு இருக்கவே கூடாது, மனிதர்கள் கல்வியறிவு பெற்றவர்களாக மாறணும், உனது மார்க்கத்தின்பால் நெருங்கியவர்களாக இவர்கள் ஆகணும், எங்களுக்கு மத்தியில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் இல்லாமல் போகணும் என்றைக்காவது உளமான துவா செஞ்சிருப்போமா? அப்போ நான் தான் பேசிக் கொண்டிருப்போம். நான், எனது ஜமாத், எனது சங்கம், எனது அமைப்பு, எனது இயக்கம் என்று வெட்டுப்பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோமே, அந்த அமைப்பு என்னோட சமாதானம் தான். நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இணை வைப்பில்லாத சமுதாயத்தை அமைக்க வேண்டும். இணை வைப்பிருக்கிற மாசம் என்னுடைய உம்மத், என்னுடைய சந்ததி எங்குமே இருக்கக்கூடாதுன்னு துவா செஞ்சிருப்போமா? அதான் அக்கறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்திருந்த முதல் ஆயுதம். இரண்டாவது, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்தில் நீதி, சகோதரத்துவம், சுதந்திரம் நிலைப்பெற வேண்டுமாக இருந்தால் ஒரு நல்ல வலிமையான ஒரு அணி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்வு, மதீனா வாழ்வு என்று இரண்டு வாழ்க்கையை நாம் பிரித்து பார்க்கிறோம். அந்த மக்கா வாழ்க்கைக்குள்ளாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 3 ஆண்டுகள் ரகசிய பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அவ்வாறு பிரச்சாரம் செய்வதற்காகவே ஆகுமாக்கியிருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல இறை நம்பிக்கை கொண்ட, எந்த ஆசா பாசத்திற்கும் அடிபணித்து போகாத 100க்கும் சொச்சமான நல்லவர்களை அணிதிரட்டினார்கள். அதட்டி ஒரு வேலை செய்ய போறதுக்கு முன்னால இறை நம்பிக்கையில் பலவீனமான, பணம், காசு, புகழ், அந்தஸ்து, அதிகாரங்களுக்கு விலை போவர்கள் எல்லாம் நம்ம பக்கத்தில் நிற்க வச்சா சமயம் பார்த்து நம்மளோட முதுகுல குத்துவதற்கு காத்திருப்பார்கள். ஒரு பணி செய்ய போறோம், சமுதாய முன்னேற்றத்திற்காக பாடுபட போகிறோம், முனாஃபிக்குகளையும் இறை நம்பிக்கையில் குறைந்தவர்களையும் பணத்திற்கும் அதிகாரத்திற்கும் சொற்ப சுகங்களுக்கு விலை போவவர்கள் எல்லாம் நம்முடைய படைப்பட்டாளத்தில் வைத்துக் கொண்டு ஒரு பணிக்காக போன அவன் நம்பிக்கை செய்து சந்தர்ப்பம் பார்த்து என்ன செய்வான், முதுகில் குத்துவதற்காக காத்திருப்பான். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ஆண்டுகள் ரகசியமாக பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார்கள். அங்கும் இங்குமாக வீடுகளிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களை மெல்ல அப்படியே அணிதிரட்டுகிறார்கள். தன்னுடைய செல்வ வலிமையை பெருக்கிக் கொள்கிறார்கள். அவருடைய அடிமையாக இருந்த ரசூலுல்லாஹி இஸ்லாத்தை சொன்னதும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய பராமரிப்புடன் இருந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஸைத் அவர்கள், அவருடைய அடிமையாக இருந்த ஸைத் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஆரியர் தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த இஸ்லாத்தை ஆரம்ப நாட்களில் அம்மார் அவர்கள், யாசிர் அவர்கள், சுமையா அவர்கள், பிலால் அவர்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். வரலாறு சொல்றது அந்த 3 ஆண்டுகளுக்கு நெருக்கமான இஸ்லாமிய பிரச்சாரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய நபித்தோழர்கள் சுமார் 130க்கு நெருக்கமானவர்கள். 100லிருந்து 130 பேர். இன்றைக்கு நாம கட்டமைக்கிற ஒரு அமைப்பு, ஒரு ஜமாத்துடைய ஒரு சின்ன ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு சின்ன ஸ்ட்ரென்த்தை 3 ஆண்டு காலமாக இஸ்லாத்தை பயிற்றுவித்து தரமான நபித்தோழர்கள் 100 பேரை உருவாக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்-குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறார். போய் உங்களுடைய உறவினர்கள் எல்லோருக்கும் பகிரங்கமாக இந்த மார்க்கத்தை சொல்லுங்கன்னு சொல்றார். அப்பதான் சஃபாவுடைய மலைக்குன்றுக்கு மேல நின்று கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு
அலைஹி அவர்கள் பகிரங்கமாக அழைத்து இதைத்தான் இஸ்லாம் போதிக்கிறது. அல்லாஹ்வை வணங்க வேண்டும், இந்த மனித சமுதாயத்தினுடைய அல்லாஹ்வுடைய சட்டங்கள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்கிற போதனைகளை அந்த மலைக்குன்றின் மீது வைக்கிற போது 3 ஆண்டுகள் கடந்திருந்தது. நபி அவர்கள் ஒரு நல்ல தோழமையை ஏற்படுத்தியிருக்கார்கள். அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவில் ஆட்சி பொறுப்பு கையில் வந்தபோது எதையெல்லாம் பேசினார்களோ, எதெல்லாம் இஸ்லாம் என்று சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து பெருவீதிகளில நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அப்போதுதான் மக்களுக்கு அவர் மீது இருந்த நம்பிக்கை இரட்டிப்பானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த இஸ்லாம் என்பது பத்துகளிலே தாழ்களிலே இருக்கிற இஸ்லாம் அல்ல, அது நிலைநிறுத்தப்படுவதற்கானது என்பதை புரிந்து கொண்டார்கள். அப்படித்தான் மார்க்க நிலைப்பட்டது. அப்படித்தான் அந்த உம்மத் அல்-குர்ஆனையும் சுன்னாவையும் கொண்டு சுதந்திரமான நிம்மதியான அல்லாஹ்வுடைய பரக்கத் பொருந்திய ஒரு வாழ்க்கையை நோக்கி போனார்கள். அதைத்தான் நாம் சுமந்து நடக்கணும், அதைத்தான் இந்த சமுதாயத்திற்கு நாம் சொல்லணும், அதற்கு ஏற்பத்தான் நம்முடைய நாம் தகுதியாக மாற்றிக்கொள்ளணும். யோசித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதரையும் அந்த தூதரோடு துவக்க காலத்தில் பணியாற்றிய எதற்கும் சமரசம் செய்யாத அந்த நூற்றுக்கணக்கான தோழர்களை பற்றி அனுப்புறாங்க சொல்கிறார். அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், எல்லா நபி தோழர்களையும் விட, உங்களையும் என்னையும் எல்லா காலத்தில் வாழ்ந்த உம்மத்தையும் விட அல்-குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலாகித்து சொல்கிறான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானா, ஆரம்ப நாட்களில் முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் இறைநம்பிக்கை ஏற்றுக்கொண்டவர்களும் அவர்களை பின்தொடர்ந்தார்களே, அவர்களை அல்லாஹ் அல்-குர்ஆனில் சொல்கிறான். ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, அல்லாஹ் பொருந்திட்டான். ஏன்? ஒரு கிஞ்சிற்றும் கூட இந்த ஜமாத்துக்கு வர்றனால என்ன லாபம், இந்த பள்ளிக்கு வர்றனால என்ன லாபம், சோசியல் ஸ்டேட்டஸை நாம் அடைவோமா, பணம் கிடைக்குமா, பதவி கிடைக்குமா, அதன் மூலம் வியாபாரம் கிடைக்குமா, பதவி பட்டாரிகளை அவர்களை கண்ணியப்படுத்துவார்களா, எந்த இலக்குகளும் அவர்களுக்கு இருக்கிற. எனவே அல்லாஹ் அவர்கள் அல்-குர்ஆனில் சொல்கிறார், நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்தியவர்களில் முதலாமானவர்கள், முதன்மையானவர்கள் என்று அல்-குர்ஆன் போதிக்கிறார். அப்படி ஒரு மாற்றத்தை நோக்கி நாம் நம்மை தயார்படுத்துகிற போது உண்மையான சுதந்திரம், உண்மையான இஸ்லாத்தினுடைய சுவையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான நல்வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வப்போது நமக்கு சில அருட்கொடைகள், நியமத்துகள், அதிகாரங்களை வழங்கி பார்ப்பார். அந்த அதிகாரங்கள், அருட்கொடைகளை நாம் மீதமாக நடந்தால் இன்னும் பெரிய அதிகாரங்கள், கூவத்துகளை வழங்குவார். நீங்கள் நிதர்சனமான நடைமுறை வாழ்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். நேர்மையாக அழைப்புப்படி செய்கிற போது நம்மை விட வலிமை பொருந்திய எதிரிகள் எல்லாம் நமக்கு சிறந்தாங்க இருப்பார்கள். அவன் பெரிய பவர்ல இருப்பான், அத்தாரிட்டியில இருப்பான். உடமாற இஸ்லாமிய பிரச்சாரம் இந்த சமுதாய நலனுக்காக பாடுபடும் போது அவனுடைய உள்ளத்துல நம்மை பற்றி ஒரு அச்சமுணர்வு இருக்கும். எளிதில் நம்மை சீட்டி பார்க்க மாட்டார்கள். சொற்ப உலகாசிகளுக்காக அழைப்பு பணி, சமுதாய பணி செய்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இஸ்ஸத்தை அவருடைய கண்களில் மறைச்சிருவான். எளிதில் அவர் நம்மை சீட்டி பார்ப்பார். ரப்புல் ஆலமீன் சின்ன ஒரு அதிகாரத்தையோ, நமக்கென்று இருக்கிற அதிகாரங்கள், பவர்களை நமக்கு தருகிற போது அதுல நீதமாக நாம நடக்க முயற்சிக்கிறோம். ஒரு சின்ன பள்ளிவாசல், அங்கு இருக்கிற 2 பதவி, தலைவர், செயலாளர், பொருளாளர், அங்கு புழங்குகிற 5 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் பணம், அங்கு வருகிற நூற்றுக்கணக்கான மனிதர்கள், அவங்களிடத்துல உன்னால நீதமாக நடத்த முடியலனா உனக்கு ஆட்சி அதிகாரத்தை தருவானா? இந்த ஊர் மக்கள் எல்லாம் உன்னை கட்டுப்படுகிற அளவுக்கு உனக்கு ஆற்றலை தருவானா? மாபெரும் அமைப்பை நிர்வகிக்கிற ஆற்றலை உனக்கு தருவானா? நிச்சயமா தருவான். உன்னால ஒரு 100 பேரை கூட என்ன செய்ய முடியல, நீதமாக நடத்த இயல. ஏற்றத்தாழ்வு பார்க்கிற, பொருளாதார மோசடிகளில் ஈடுபடுகிற, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு அவனுக்கு கொஞ்சமும் பயப்படாத, மார்க்கத்திற்கு முரணானவற்றை துணிச்சலாக செய்கிற தைரியம் உனக்கு இருக்கு. அப்ப ரப்புல் ஆலமீன் தருவானா? ரப்புல் ஆலமீன் கொடுத்து பார்க்கிறார். அதிலெல்லாம் நான் தோற்று போய் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து வெகு தூரமாக விலகி போயிருக்கிறோம். உண்மையில் சுதந்திரம்
உண்மையில் இஸ்லாத்துடைய சுவை என்பது இஸ்லாத்துடைய எல்லா அங்கங்களையும் நாம் பின்பற்ற வேண்டும். எதையெல்லாம் நாம் சொல்லுகிறோமோ அதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகிற முயற்சிகளில் நாம் மேற்கொள்ள வேண்டும். எப்போது ரப்படத்தில் துவா செய்ய வேண்டும், யா அல்லாஹ் உனது மார்க்கத்திற்கு நெருக்கமாக, நீதிக்கு நெருக்கமாக, சகோதரத்துவத்திற்கு நெருக்கமாக என்னையும் என்னுடைய உம்மத்தையும் ஆக்கியல் புரிவாயாக. அப்படியே எங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்திவிடு, கேவலங்கள் அசிங்கங்களை வந்து எங்களை பாதுகாத்துவிடு, மறுமையிலே திவாலாவதை விட்டு எங்களை பாதுகாத்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்தவர்களாகத்தான் இந்த சமுதாயப்படி மார்க்கப்படிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற போதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தரப்பை வந்து அடையும் என்பதை ஜும்மாவுடைய பிரதான செய்தியாக உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.